ஹெல்தியான சிம்பிளான ஈஸியான சட்னியும் தோசையும். சோள தோசை, பீனட் அண்ட் ஃப்ரைட் கிராம் சட்னி எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நீங்க இந்த ரெசிபியை ஃபுல்லா பாருங்க. மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க, பொட்டுக்கல்ல சேர்த்துக்குங்க, வறுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. இதுக்கான டிப்ஸ் வந்து வீடியோடைய கடைசியில கொடுத்துருக்கேன். பூண்டு சேர்த்துக்குங்க, இஞ்சி சேர்த்துக்குங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க, தண்ணி சேர்த்துக்குங்க. அப்படியே அரைச்சி எடுங்க. கடாய் சூடு பண்ணுங்க, கடலை எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது வந்து ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். கடுகு சேர்த்துக்குங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா கிறிஸ்பி ஆகுற வரை வதக்குங்க. ஃபிளேவர் இறங்கிடும். சட்னி அரைச்சி வைக்க சட்னி வந்து பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. தேவையான தண்ணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திக்கான சட்னி வேணும்னா தண்ணி கம்மியா சேருங்க, தண்ணியா வேணும்னா நிறைய தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க, தாளிச்சு வச்சதை சேர்த்துக்குங்க. சூப்பரான சிம்பிளான பீனட் ஃப்ரைட் கிராம் சட்னி, வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து செய்யற செம்ம ஹை ப்ரோட்டீனான சட்னி. அதுவும் இன்ஸ்டன்டான சட்னி, ரொம்ப நேரம் எடுக்காது நீங்க செய்யறதுக்கு. அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். அடுத்த ரெசிபி பாத்தீங்கன்னா சோள தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே மாவு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு தோசை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். தோசை மாவு ஊத்துங்க, நல்லா கிறிஸ்பியா ஆகுறதுக்கு ரொம்ப தின்னா ஊத்துங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க, எண்ணெய், நெய், பட்டர் எந்த இருக்கோ சேர்த்துக்குங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூட வைங்க. அப்பதான் திருப்பி போட தேவையில்லை. நல்லா கிறிஸ்பி ஆகிறவரை வேக வைங்க. வெந்துச்சு பாருங்க, நல்லா கிறிஸ்பியாவும் ஆயிடுச்சு பாருங்க. திருப்பி போட தேவையில்லை, அப்படியே சர்வ் பண்ணுங்க. ஈஸியான சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா நல்ல ரெசிபி. அப்படியே சர்வ் பண்ணுங்க. வேர்க்கடலை சட்னியோட இல்ல சாம்பார், வேற எந்த சட்னி இருக்கோ சூப்பரா இருக்கும். இல்ல நான்வெஜ் குழம்பு எடுத்துருக்கோம். தோசை பார்த்தாலே தெரியும், நல்லா கிறிஸ்பியா நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த ரெசிபிக்கான டிப்ஸ் என்னன்னா, நல்லா ஒல்லியா ஊத்தி எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாவும் கிறிஸ்பியாவும் வரும் தோசை. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாவு ப்ரிப்பரேஷன் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து சேனல் பேஜ்ல போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் எது, சட்னி எதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஈஸியான, ஹெல்தியான, டேஸ்டியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.